Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டீன் vlog நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கான vlog இது. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச்க்கு நான் பேக் பண்ண போற ரெசிபீஸ். அதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால லஞ்ச் இப்ப காலையிலே சமைக்க போறேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் லேட்டா எந்திரிச்சிட்டேன். சோ அதனால இப்ப கடகட நம்ம வந்து லஞ்ச் முடிக்கணும். அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பெருசா இன்னைக்கு எதுவுமே பண்ண போறது இல்ல. ஓட் மீல் மாதிரி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால் வந்து லஞ்ச் மட்டும்தான் சமைக்கணும். லஞ்சு சமைச்சு முடிச்சுட்டு ஷாப்பிங் நான் மட்டும் போகிறேன். நேற்றுக்கு தான் வந்து எங்களோட புது பெட்டு வந்து டெலிவர் ஆச்சு. இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புதுசாக பெட்டும் மேட்ரஸும் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து டெலிவர் ஆகிருக்கு. அதுக்கு தேவையான கவர் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஷாப்பிங் போகிறேன். இப்போது லஞ்சுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அப்படியே கட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சைமல்டேனியஸாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நாங்கள் புதுசாக வாங்கின பெட்டு. மரக்கட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இது நேற்றைக்கு தான் வந்து டெலிவர் பண்ணாங்க. டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணிலாம் முடித்தாங்க. ஸோ அப்படியே நான் வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணப்போ யூஸ் பண்ண கெமிக்கல்ஸ் அதோட ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பெட்டில் இருக்கும். ஸோ அது எல்லாமே போகணும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பெட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டிய திங்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து அடுப்பில் சாதத்தை வேக வைக்க போகிறேன். ஸோ சாதம் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இன்றைக்கோட மெனு பார்த்திங்கன்னா புதினா சாதம் பண்ண போகிறேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு யூஸ் பண்ணி ஒரு துவையல் பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட். இதுதான் இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ் மெனு. ஸோ இப்போ புதினா சாதத்துக்கு தேவையான புதினா எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஏன்னா புதினா பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சாதத்தோடு அதை கிளற போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் தனியாக அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான ரோஸ்ட்டு தான் இது. இப்போ எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு துவையலுக்கு வந்து பொருட்கள் எல்லாத்தையும் வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கெட்டியான துவையலை அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கப் அளவுக்கு வர்ற துவரம் பருப்பை வந்து நான் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் வறுத்தோம் அப்படின்னா இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த துவரம் பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இந்த துவையலை பொறுத்த வரைக்கும் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது வந்து ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரசப்பூடு இல்லை மலம்பூடு மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருவின தேங்காய் சேர்க்க போகிறோம். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். இது வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் சேர்த்து பண்ணுறப்போ இந்த துவையல் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் துருவின தேங்காய் வந்து அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. அதை தண்ணி வடிச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல நான் மசாலாலாம் சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாலாம் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகுறனால நான் உருளைக்கிழங்கு சூடாக இருக்கிறப்ப இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேனில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளைப்பூடி இடிக்க போகிறேன். அதுக்கு வந்து இங்கே ஒரு உரலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2லேருந்து 3 பீஸ் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இது நல்லா தட்டினதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பூடோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்குறேன். நம்ம மொதவே வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த ரோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் கருகுனாப்பில் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை தேவையான அளவு அது மேலே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி செய்கிறப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு கருகாமல் கரெக்டான பதத்தில் அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு வரும். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து துவரம் பருப்பு துவையலுக்கு அரைச்ச எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது துவையல் அப்படின்றனால தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கெட்டியான துவையலை அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து துவையலை வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டையும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ சாதமும் வெந்துருச்சு. நான் வந்து வடிச்சுக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா சாதத்துக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இங்கே வந்து பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வறுபடணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புதினா சட்னி துவையல் இதுக்கெல்லாம் வந்து அரைப்போம் இல்லையா, அதே மசாலா தான் கிட்டத்தட்ட நம்ம இதில் சேர்க்குறோம். அதில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சாதத்தில் கலந்துக்க போகிறோம். அடுத்ததாக வந்து தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் புளி சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு புதினா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புதினாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அந்தளவுக்கு இதை நம்ம வதக்க போகிறோம். இப்போ இது சரியாக வதக்கலை அப்படின்னா அந்த சாதத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அது சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதக்கிடணும். இது கூடவே நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். பட் ப்ளைன் புதினா சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா புதினா மட்டுமே சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து பாருங்கள் துவையல் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பதத்தில் இருக்கணும். நல்ல கெட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ புதினா சாதம் தாளிச்சிடலாம். அதுக்கு இங்கே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். கொஞ்சம் செவந்து வரணும், ரொம்ப வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆக தேவையில்ல. கொஞ்சம் கலர் மாதிரி வர டைம்லேயே நம்ம வந்து மிச்ச பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்ச புதினா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நான் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த புதினா பேஸ்ட்டு இந்த மிக்சரோடு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இதை வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் வேக வச்சுருக்க சாதத்தை சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சாதம் வேக வைக்கிறப்பே நான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை அதில் சேர்த்துடலாம். அடுத்ததை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கிளற போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்து வச்ச வேர்க்கடலை எங்கிட்ட இருந்துச்சு, அதுவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு நீங்கள் வந்து மிச்ச பொருட்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து சேர்க்குறப்போ அந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும் க்ரன்ச்சியாக. இப்போ நல்லா கொஞ்சம் அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாரீ காட்ட போகிறேன். இப்போ ஆடி மாதம் இல்லையா, ஆடி ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஆடி ஆஃபர்லேருந்து நான் வந்து ஒரு சாரீ வாங்கியிருக்கேன். இது நான் வந்து எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா Peeyes Collectionலேருந்து வாங்கினேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் அவங்க போஸ்ட் பண்ண கலெக்ஷன்ஸில் எனக்கு வந்து இந்த காப்பர் சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேடு உள்ள ஒரு சாரீ. அதில் வந்து காப்பர் சாரீ இருக்குது. இப்போ உள்ளே உங்களுக்கு நான் பல்லு காட்டுறேன். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த காப்பர் சரி ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. பல்லுவில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காப்பர் சரியோட ஃபினிஷ் இருக்கும். இதோட பல்லு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு சாரீ இது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் வரும். அந்த சாரீ மாதிரியே தான் அப்படியே அதே பிரிண்டில் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்குது. நான் வந்து இன்னும் அதுக்கு தைக்கலை. பட் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து இதுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரு அந்த பிஸ்தா க்ரீனோட டார்க் ஷேடில் நான் வந்து ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். Peeyes Collectionல பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ ஆடி ஆஃபரும் அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு, அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்கமிங் வ்ளாக்ஸில் இந்த சாரீ நான் கட்டுவேன். ஸோ கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா பூஜைக்காண்டி தான் நான் மெயின்லி இது வாங்கினேன். அப்போ அந்த பூஜை எப்போ நான் கட்டுறப்போ உங்களுக்கு வ்ளாகில் காட்டுறேன். ஸோ அவங்களோட பேஜை வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். யூனிக் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. நம்மளோட சேனல் பேர் சுஜிஸ் கிச்சன் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கேன். புது பெட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான கவர்ஸ், அதுக்கப்புறமா மேட்ரஸ் ப்ரொடெக்டர் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால நிறைய திங்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்ட்டிஸ்க்கு, பார்பிக்யூ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பவுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல யூனிக்கான பிரிண்ட்ஸில் இருக்கும். இந்த பவுல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பவுலு, சாலட் பவுல் இது. இது வந்து நம்ம மாவு பிசைகிறது கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே இதில் வந்து சின்ன சைஸ் இது. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் பவுல் மாதிரி ரொம்ப குட்டியாக நல்லாயிருக்கும்.
எல்லாத்தோட பிரிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே வந்து செட்டாக உங்களுக்கு கிளாஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா பிளேட்ஸ் எல்லாமே கூட வரும். இதுதான் அதோட பிளேட்ஸு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கலெக்ஷனில் இது வந்து டேபிள் மேட்டு. இதுவும் நல்லா இருக்குது. இது எல்லாமே ஆஃபரில் இருக்குது. ஆக்சுவலாக ஹாஃப் ப்ரைஸில் போட்டிருக்காங்க இந்த மேட்ஸ் எல்லாமே. இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் மெயின்லி இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா இந்த பெட் லினன்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி தான். ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி என்னோடய பெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் வந்து கவர்ஸ் எல்லாமே வாங்க போகிறேன். அதுக்கப்புறமா மெயின்லி பார்த்திங்கன்னா மேட்ரஸ் ப்ரொடெக்டரும் வாங்க போகிறேன். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு பெட்டு வந்து அப்படியே புதுசாகவே இருக்கும், எந்த கரையும் இல்லாமல். இல்லைன்னா சப்போஸ் ஏதாவது தண்ணி கரை அந்த மாதிரிலாம் பட்டது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அது மேட்ரஸில் போச்சு அப்படின்னா அது கரை போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்ரஸ் ப்ரொடெக்டர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா க்ளீனாகவே இருக்கும். இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி துவைச்சிக்கலாம். ஸோ அதனால் அது வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆன்டி அலர்ஜி மேட்ரஸ் ப்ரொடெக்டர். அடுத்ததாக வந்து இன்னொரு வெல்வெட் கலெக்ஷனும் வாங்கியிருக்கேன். ஸோ நான் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் நம்ம துவைக்கிறப்போ மாற்றுறதுக்காண்டி 2 வந்து மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஃபிட்டட் ஷீட். இது வந்து எக்ஸ்ட்ரா டெப்த் உள்ளது. ஏன்னா நாங்கள் இப்போ வாங்கியிருக்க பெட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டான பெட். ஸோ அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா டெப்த் ஃபிட்டட் ஷீட் தான் வந்து பத்தும். ஸோ அதனால் அது நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் பில்லோ கேஸும் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாமே புதுசு. ஆல்ரெடி டூவட் கவர்ஸ் இதெல்லாம் வீட்டிலே இருக்குது. ஸோ அதை தான் போட போகிறேன். பெட்டுக்கானது மட்டும்தான் இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.